Thank you, Jesus. Praise Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய கல்வி ஸ்தாபனத்திற்கென்று மகிமையாய் கட்டி தந்திருக்கிற இந்த விக்டரி ஆடிட்டோரியத்தை தேவனுக்கு முன்பாக நாம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். தயவாய் பெற்றோர்கள், குடும்பத்தின் பிள்ளைகள், டீச்சர்ஸ் எல்லாரும் தயவாக ஆடிட்டோரியத்துக்கு முன்பாக நீங்கள் வந்துவிடவும். இப்பொழுது ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடின பிறகு வேதத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை வாசித்து ஜெபித்து தொடர்ந்து உள்ள நிகழ்வுக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது ஸ்தோத்திர பாடலை அருமையான பிரதர் புஷ்பராஜ் அவர்கள் பாடுவார்கள். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்களம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்களம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுவே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். சங்கீதங்களின் புத்தகம் 136வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நான் வாசிக்க தேவ பிள்ளைகள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அதினதின் காலத்தில் எல்லாவற்றை நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த நாளிலும் இந்த ஆடிட்டோரியத்தை நேர்த்தியாய் எங்களுக்கு அமைத்து கொடுத்து உமக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ண நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். தொடர்ந்து உள்ள நிகழ்வுகளை பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று ஜெயமாய் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற ஆமேன் அருமையான தேவ மனுஷன், அருமையான தகப்பன் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள், இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர், இந்த நாளிலே இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பாத்திரம், இப்பொழுது இந்த ஆடிட்டோரியத்தினுடைய கல்வெட்டை திறந்து வைக்கிறதா இருக்கும். அவர் அந்த கல்வெட்டை திறந்து வைக்கும் போது சூழ்ந்திருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Glory to God. First we will have the Victory Auditorium stone unveiling ceremony by Uncle Mohan C. Lazarus. இப்பொழுதும் அருமையான இந்த கல்வெட்டை வாசிக்கிறேன், கவனிங்கள். He has made everything beautiful in his time. Victory Auditorium dedicated by Brother Mogan C. Lazarus, founder Jesus Redeems, on December 20, 2025, in the presence of Mrs. Leticia Johnson, founder Victory Institution. Shall we all give a clap offering for God? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Over to Brother Mogan C. Lazarus ஐயா அவர்கள் தொடர்ந்து பிரதிஷ்டை ஜெபம் செய்து இந்த ஆடிட்டோரியத்தினுடைய ரிப்பனை கட் பண்ணுவார்கள். குடும்பத்தின் நபர்களும் அவர்களோடு கூட இணைந்து மற்ற 2 டோர்ஸை ஓபன் பண்ணுகிறதா இருக்கும். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த சந்தோஷமான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த கல்வி நிறுவனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய அன்பு சகோதரி மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படவும், அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படவும், சிறந்த கல்வி அவர்களுக்கு வழங்கப்படவும் கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்த இந்த கல்வி நிறுவனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் நீர் கூட இருந்து அவருடைய எல்லா போராட்டங்களிலும் சோதனைகளிலும் நெருக்கங்களிலும் நீர் ஜெயம் கொடுத்து நடத்தி வந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த அருமையான குழந்தைகளுக்காக, இந்த பள்ளிக்காக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஆடிட்டோரியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இதை செய்து கொடுத்தீர் என்று விசுவாசத்தோட முழு இருதயத்தோட உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் யாவரும் இங்கே வந்திருக்கிற பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், பெற்றோர், இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்றிணைந்தவர்களாய் இந்த ஆடிட்டோரியத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் முதல் ஆவியானவர் இதை ஆளுகை செய்வீராக. உம்முடைய வல்லமைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம்
இந்த இடத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய ஆளுகைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். இந்த எல்லைக்குள்ளே சத்துருவன் எந்த கிரியைகளுக்கும் அதிகாரம் இல்லாதபடி இந்த நிமிஷம் முதல் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. இங்கே கூட்டங்கள் நடக்கும் பொழுதெல்லாம், குழந்தைகள் இந்த இடத்திலே கூடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எழுந்தருளி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இங்கே நடக்க போகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் நீர் மகிமைப்படவும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னத்துக்கும் வல்லமைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆடிட்டோரியத்திற்குள்ளே கால் மிதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் தொடுவதாக, உம்முடைய வல்லமையை இந்த இடத்தில் உணரும்படி செய்வீராக. ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த ஆடிட்டோரியத்தை பிரதிஷ்டை பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Next, our chief guest, Uncle Mohan C. Lazarus, will be cutting the ribbon and officially inaugurating the ceremony. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று இந்த ஆடிட்டோரியத்தை நாங்கள் தேவ மனிதர்களாய் திறந்து வைக்கிறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ. Now, shall we all get inside the auditorium, take up our seats? ஆர்கெஸ்ட்ரா க்ரௌட் ஆகாதீங்க, மெதுவா வாங்க ஸ்டேர்கேஸ்ல. Small children, please come forward and please seated on the right side of the auditorium. In the armchairs வந்து for PTA members and chief guests. Please take your line, please. The stars so brightly shine. It is the night of our dear Savior's birth. Long may the world in sin and error blind to thee of peace and the soul mercy's word. As in our golden, the river rejoices for yonder.
because of Christmas Day. Happy Christmas to you all. Happy Christmas to you all. Happy Christmas to you all. Jesus Christ was born this day. Jesus Christ was born this day. Happy New Year to you all. Happy New Year to you all. Happy New Year to you all. We wanna wish you forevermore. We wanna wish you forevermore. We wanna wish you forevermore. Now, Victory Metric Higher Secondary School Junior Choir will sing a song. I call upon our Victory Public School Senior Choir to sing a song. Thank you.
Now, Victory Public School Junior Choir is on stage. Sing
request everybody to take your seats as our students will present the history of the birth of Jesus Christ. Let us enjoy the moment with joy and reverence. Brothers and sisters, gather in the church, we sing joyfully and dance in praise of God. Praise God who has become flesh and come to the world to express the truth and to save us. We hear God's voice and are raptured before the throne to attend the feast, to attend the feast. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. When brothers and sisters meet, we feel close to each other, and our joy is inexpressible. We fellowship on God's words and share our testimonies. Understanding the truth brings our spirits such joy. No rituals, no regulations, all is free and liberated. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. So the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, King was born today, and man will live forevermore because of Christmas Day. The trumpet sounds, the angels sing, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. Shepherds watch their flocks by night. They see a bright new shining star. They hear a choir sing a song. The music seems to come from afar. Joseph and his wife Mary came to Bethlehem that night. They found no place to lay the child, not a single room was inside. And then they found a little nook in a stable all forlorn, and in a manger, cold and dark, Mary's little boy was born.
in the town of Nazareth, there lived a young woman named Mary. She was kind, faithful, and loved God very much. Mary was engaged to be married to a man named Joseph, a Jewish carpenter. Thank you, Lord, for the blessings of this day and for the kindness of our neighbours. Watch over Joseph and guide us in your ways. Greetings, favoured one. The Lord is with you. Who are you? Do not be afraid, Mary. I am Gabriel, a messenger of God. You have found favour with him. Of God? What does he ask of me? You will conceive and give birth to a son, and you are to call him Jesus. He will be great and will be called the Son of the Most High. His kingdom will never end. But how can this be, since I am not yet married? The Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God. Even your cousin Elizabeth is expecting a child in her old age, for nothing is impossible with God. I am the Lord's servant. May everything you have said about me come true. May peace be with you, Mary. Rocks, hills and plains
saints repeat the sounding joy. Repeat the sounding joy. Repeat, repeat the sounding joy. Elizabeth! Mary, is that you? Yes, it's me. I've come all this way to see you. Oh, Mary, the moment I heard your greeting, the baby within me leaped for joy. Truly? Then it's all true. Blessed are you among women, and blessed is the child you will bear. How honoured am I that the mother of my Lord should come to me. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God, my Savior. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God. Inclined to divorce her quietly. But after he had considered this, an angel of the Lord appeared to him in a dream. Joseph, son of David, do not be afraid to take Mary home as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. She will give birth to a son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sins. When Joseph woke up, he did what the angel of the Lord had commanded him. A dream, a song to sing, to help me cope with anything. If you see the wonder of the fairy tale, you can take the future. A song to sing. The Roman Emperor Caesar Augustus, who ruled over the land, sent an order saying he wanted to count each and every person in the country. So everyone, including Mary and Joseph, had to go back to their hometown to be registered. Joseph came from a faraway town called Bethlehem. Because Mary was engaged to be his wife, she came with him to Bethlehem. Little donkey on a dusty road, got to keep on plugging onwards with your precious load. Been a long time, little donkey, through the winter's night. Don't give up now, little donkey, Bethlehem's in sight. Ring out those bells tonight, Bethlehem, Bethlehem. Follow the star tonight, Bethlehem, Bethlehem. Little donkey had a heavy day. Little donkey carried Mary safely on her way. When Mary and Joseph arrived at Bethlehem, things did not look good at all. There were so many other people to be counted that all of the hotels and inns seemed to be
filled up. There was no room anywhere. Joseph knocks the door and asks, "Do you have any room in the inn?" "No, I am sorry. We are full. Can you please find a place somewhere else?" Joseph leads Mary to the next inn and knocks. "Please, do you have any room for us in your inn?" "Sorry, we have too many guests already. We have no rooms." Joseph knocks the next door and asks, "Do you have any room for us in your inn? You are our last hope. Please help us. My wife is going to have a baby very soon. She can't stay out in the cold." "All the rooms are full, but I think I can help you. There's a stable at the back of our house. It's not much, I know, but it will give you some shelter." "Oh, thank you. May God reward you for your kindness." So, in this unclean and probably smelly place, Mary gave birth to Jesus, the Son of God. seated on the ground. The angel of the Lord came down, and glory shone around. Fear not, he said, for mighty dread had seized their troubled minds. Glad tidings of great joy I bring to you and all mankind. To you in David's town this day is born of David's line the Savior, who is Christ the Lord, and this shall be the sign. Then many more angels appeared, lighting up the sky. All the angels
Some way off, 3 kings and their servants were making their way through the night. They had been traveling for months, walking or riding their camels thousands of miles. They came from different parts of the world and had met by chance as they traveled along, following a bright star which had appeared in the sky. Because they were wise men, they realized that the star was a sign that the King of the world had been born. And by the light of that same star, 3 wise men came from country far to seek for a king was their intent, and to follow the star wherever it went. Noel, 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 Noel. Born is the King of Israel. So tired. How much longer do we have to travel? Let us not give up hope. It can't be too much further now. I think the star is getting lower in the sky. Maybe we're getting closer. Come on, let's hurry up. They looked up and saw a star shining in the east beyond them far, and to the earth it gave great light, and so it continued both day and night. His mother wrapped him up in swaddling clothes and laid him in a manger. And then both she and Joseph gazed at him with love. They could hardly believe their eyes. Jesus, the Savior of the world, had been born, and he was going to be living with them. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. At last, we have found you. Our search was not in vain. Here is my gift for the Savior, a casket of gold. I bring you a gift from my native land, frankincense. I give it to you, Jesus, with all my heart. And here is my gift, myrrh, a precious spice from the Orient. We are so lucky to be here with you, and so we want to give you these gifts on behalf of all the people of the world to say that you are the only king. I am sure that baby Jesus is very happy with all of your gifts, but most of all because you have given him your hearts as well. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun
A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, come on, ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad, próspero año y felicidad.
Thank you all for your cooperation. Hope you had blessed and memorable experience. Thank you all for your cooperation. Hope you had blessed and memorable experience. Glory to God. A very good morning to everybody gathered here. It's my great pleasure to welcome you to all this special and memorable occasion, the grand opening of our auditorium, which God has given for Victory Metric and public schools. I glorify God's name from the depth of my heart. So this is a space where creativity will shine, talents will grow, and our community will come together for learning, celebrations, and inspirations. The guest of honor for today's function is Brother Mohan C. Lazarus, founder of Jesus Redeems Ministry, Nalumavadi. I have been having close relationship with this ministry since 1995. God has been using him mightily all these years. In spite of his hectic schedule, he has come here. I welcome and thank him on behalf of Victory School. May our good God grant him good health, strength, peace of mind to do God's ministry till the end. This auditorium has been remodeled by engineer Christine Jagan and his team. We appreciate the excellent work done by them tirelessly and to ensure that the auditorium is safe and beautiful and built to the highest standards. I welcome him. May God bless him and his team abundantly. I request Brother Mohan C. Lazarus to give the gift. Okay, thank you. I request the supervisor, Mr. Regine, to come and collect the gift for the team. Supervisor Regine. And then here. Yeah, you. Pastor Kiriba Shireen is a pastor and old student of our school. His 3 children are studying in our school now. He loves our school. He is of great support for us. I welcome him on behalf of Victory Institute. Anup Johnson is one of the trustees of Victory Metric Higher Secondary School. He has come with his family. I welcome them. On behalf of Victory Metric Higher Secondary School, I welcome him. So many people have come from far away. My son-in-law, Mr. Christopher, and my grandson, Amit, have come from Chennai. I welcome them also. Our PTA presidents of both schools and all the committee members are here. I welcome them. I welcome our dear parents, friends, relatives, students, and teachers. Thank you for taking your time to join us and for your constant support. Wish you all a Merry Christmas and a Happy New Year. Thank you. Thank you, ma'am. I call upon one of the trustees of Victory Metric Higher Secondary School, Mr. Anup Johnson, to give felicitation.
Hello everyone who is gathered here today. It gives me great pleasure to felicitate the grand opening of this magnificent auditorium. I call it the auditorium of light because when I see it, it is always full of light. And I would like to congratulate the children who performed here. I've seen them improve over the years. They've become very professional in their performances. And as parents, I think you will be very proud of your children for their talents and the way they are confidently able to showcase these talents in front of a lot of people, and that's an important skill to have. I also appreciate Brother Mohan C. Lazarus. He has been there for this school and for this town for many years, and his love and his affection towards this whole cause is very appreciated. And the school has been around since 1992, so we are hoping that this renovation of this auditorium will bring in a lot of joy to people. It will help children hone their talents, and it will help teachers also effectively participate in this and make this region great. So once again, congratulations to everybody who's part of the Victory Matriculation School growth and success, and here's to many victorious moments ahead. Thank you. Thank you, sir. Now, Uncle Mohan C. Lazarus, the most expected person, will give his message. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த விக்டரி ஸ்கூலுக்கு இந்த ஆடிட்டோரியத்தை ரெனோவேட் பண்ணி இன்றைக்கு அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். விக்டரி ஆடிட்டோரியத்தை ஆண்டவர் அழகாய் முடித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி அவர்கள் ஒரு தரிசனத்தோடு கூட இந்த ஸ்கூலை ஆரம்பித்தார்கள். அதுக்கு அழகான ஒரு பெயர் சூட்டி இருக்கிறாங்க, விக்டரி என்பதாக. இந்த ஆடிட்டோரியத்திற்கு ஒரு அழகான பெயர் விக்டரி ஆடிட்டோரியம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. விக்டரி என்றால் ஜெயம், வெற்றி. நாம் எல்லாருமே வெற்றியை எதிர்பார்த்து தான் வாழுகிறோம். இங்கே படிக்கிற பிள்ளைகள் நாம் வெற்றி பெறுவோம், ஜெயம் பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஒவ்வொரு முறை எக்ஸாம் எழுதும் பொழுதும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் எழுதுகிறார்கள். நம்ம எல்லாருக்குமே வெற்றி அவசியம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் வெற்றி, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அது எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றி எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். என் வாழ்க்கை ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லுவதிலே ஒரு மகிழ்ச்சி. அப்படினால் இந்த ஆடிட்டோரியத்துக்கு அழகான பெயரை சூட்டியிருக்கிறாங்க, வெற்றி ஆடிட்டோரியம் என்று, ஜெயம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அழகாய் சொல்லப்பட்ட பெயர் தான் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர்
இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த காரியத்தை அருமையான பிள்ளைகள் அழகாய் பாடல் மூலம், நாடகத்தின் மூலம், நடனத்தின் மூலமாய் அழகாய் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே ஜெயம் கொடுப்பதற்காக. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் அவர் ஜெயம் எடுக்க வேண்டும். அதைத்தான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 15வது வசனத்தில் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறார். இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யார் மீது அவர் ஜெயம் எடுத்தார்? இந்த உலகத்திலே கிரியை செய்கிற ஒரு தீய வல்லமை, நம்முடைய எதிராளி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பிசாசின் கிரியைகளை குறித்து வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் சமுதாயத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பலவிதமான தீமைகள் இன்றைக்கி பரவி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் போதை வஸ்துகள், ஒரு பக்கம் மதுபானம், ஸ்கூல் வரைக்கும் போதை வஸ்து வந்துவிட்டது. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சமீபத்தில் திருநெல்வேலியில் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்த பிள்ளைகள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள், 9வது படிக்கிற பிள்ளைகள் மதுபானத்தை அருந்துகிறார்கள். கூட்டமாக உட்கார்ந்து சிஎஸ் சொல்லி மதுபானம் அருந்துகிறதை கண்டுபிடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கிறது. அப்போ எங்கே வரைக்கும் பாவம் வந்துவிட்டது? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் வந்துவிட்டது. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் மாத்திரமல்ல, கிராமங்கள் வரைக்கும் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு போதை மருந்துகளை விற்கிற ஒரு மாஃபியா கூட்டம் தேசத்தில் பெருகிவிட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்து வந்திருக்கிற ஒரு காலம் இது. நம்முடைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து. ஒரு காலத்தில் காலேஜுக்கு போகும்போது தான் உள்ளத்தில் பயம் வரும், நம்முடைய வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்கூல் வரைக்கும் இந்த பயங்கரமான பாவங்கள் வந்துவிட்டது. அப்போ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இந்த சோதனை நெருக்கங்கள் வருகிறது. அவங்க அதிலெல்லாம் வெற்றி பெற்று வெறும் படிப்பிலே மாத்திரம் அல்ல, இந்த மாதிரி சோதனைகள் அவளுக்கு வரக்கூடிய போராட்டங்களிலே அவங்க ஜெயிக்கணும். சமுதாயத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி பாவ போராட்டங்களை ஜெயித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து முன்னேறி போக வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்துவிட்டோம். அதற்கு எவ்வளவுதான் பிசாசானவன் பல காரியங்களை செய்தாலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இதை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்ல வேண்டும். பெற்றோர் முதலாவது ஜெயம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றவரை சார்ந்து கொள்ள பிள்ளைகளை பழக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு தகப்பனார் வந்தார். அவர் வந்து சொன்னார், என் மகள் 10th எக்ஸாம் எழுத போகிறாள், அரசாங்க தேர்வு எழுத போகிறாள், என் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் மகளை அழைத்து வரவில்லை, மகளை அழைத்து வர முடியாது. அவள் வந்து சரீரத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மகள், அதனால் அவளால் நடக்க முடியாது, அதனால் அவளை அழைத்து வரவில்லை. அவர் சொன்னார், என்னுடைய மகள் சரீரத்திலே பாதிக்கப்பட்டவள், அதனால் கட்டாயப்படுத்தி அவளை படிக்க வைக்க முடியவில்லை. டீச்சர்ஸும் அவள் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். 9th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் அவள் மேலே இறக்கப்பட்டு அவளை பாஸ் ஆக்கிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ 10th அரசாங்க தேர்வு அவங்க பாஸ் ஆக்க முடியாது. இப்போ கட்டாயம் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று ஆகணும். ஆனால் எனக்கு தெரியும் என் மகள் வெற்றி பெறவே முடியாது. இந்த தகப்பனார் சொன்னார், என் மகளை பற்றி எனக்கு தெரியும், அவளுடைய படிப்பு அவ்வளவுதான், அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அதனால் அவளுடைய மனது பாதிக்கப்பட்டு அவளால் வெற்றியெல்லாம் பெற முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு தகப்பனாக ஆசை,
நம்முடைய மகள் அட்லீஸ்ட் ஒரு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அவளால் வெற்றி பெற முடியாதுன்னு எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய மகள் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற முடியாது, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பதாக. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இயேசு என் மகளுக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அவளுடைய பலவீனத்தை இயேசு அறிந்திருக்கிறார். அதனால் அவரால் என் மகளுக்கு வெற்றி கொடுக்க முடியும். நான் அப்படி ஜெபம் பண்ணுகிறேன். அதனால் என் கூட சேர்ந்த மகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்பதாக கேட்டார். அந்த தகப்பனாருடைய ஒரு விருப்பம், அந்த தகப்பனாருடைய மகளை குறித்த புரிந்து கொள்ளுதல், அந்த தகப்பனார் தேவன் வைத்த விசுவாசம். என் மகளால் வெற்றி பெற முடியாது எனக்கு தெரியும், அந்த ஆண்டவர் வெற்றி கொடுக்க முடியும். ஆண்டவர் இந்த அரசாங்க தேர்வில் ஜெயம் கொடுக்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றாள். அதனால் அந்த தகப்பனாரோடு சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் இந்த தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், எப்படியாவது அந்த மகள் வெற்றி பெறுவதற்கு கிருபை தாரும் என்று நான் ஜெபம் செய்தேன். எக்ஸாம் எழுதினாள், ரிசல்ட் வந்தது. அந்த ஸ்கூலே ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், அவள் வெற்றி பெற்று விட்டாள். இந்த தகப்பனார் என்று சொன்னது, என் மகள் அல்ல, ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். எனக்கு நல்லா தெரியும், இயேசுதான் இந்த வெற்றி அவளுக்கு தந்தார். அவளுடைய பங்கு ரொம்ப குறைவானது, அவளுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுத்தார். ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும். ஆனால் பலவீனமானவர்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பில் கவனம் செலுத்தாதவர்களாக இருக்கலாம். பெற்றோராகிய நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்கிற விசுவாசத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அதனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கணும். படிப்பிலே மாத்திரம் அல்ல, சோதனையில் பிள்ளைகள் ஜெயிக்கணும். ஸ்கூலுக்குள்ள அவங்களுக்கு சோதனை, படிக்கிற இடத்துல சோதனை. பாவம் இன்றைக்கு கிராமங்கள் வரைக்கும் வந்து விட்டாரு. பிள்ளைகளை குறிவைத்து பணம் சம்பாதிக்கிற கூட்டம் தேசத்தில் பெருகிவிட்டாரு. அதனால் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய ஜெபம். பிள்ளைகளை சரியாக ஆண்டவர்களை நடத்தி அவங்க வெற்றி பெற்றவர்களாக முன்னேறுவதற்கு உதவி செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதனால் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததே சாத்தானை ஜெயிப்பதற்காக. எப்படி அவர் சாத்தானை ஜெயித்தார்? சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறார். அவர் பிறந்ததே மரிப்பதற்காக, அவர் பிறந்ததே சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்காக. ஆனால் தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். சாத்தானை இவர் சிலுவையில் ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டும். அப்பதான் மனிதர்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு மனிதர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக, சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கினார். அதே மாதிரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து சாத்தானை அவர் ஜெயித்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் நினைத்த மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நான் நினைத்த மாதிரி சூழ்நிலை இல்லை, தோல்வி, ஏமாற்றம், இன்னும் எவ்வளவு காலம் என்பதாய் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன்.
இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் வந்திருக்கலாம், தோல்வி நிமித்தமாய் மனவேதனையோடு வந்திருக்கலாம். அதை ஜெயமாய் மாற்றி கொடுக்க ஆண்டவராலே முடியும். நீங்கள் அவரை விசுவாசித்து ஜெயம் கொடுக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். ஆச்சரியமான மாற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஜெயமெடுத்த ஒரு தேவன் என்பதை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள், அவரிடத்தில் ஜெபத்தில் பேசுங்கள், அவரை விசுவாசியுங்கள். உங்கள் கூட இருந்தால் எதையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே முன்னேறி போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கே ஜெயம் கொடுக்கிற தேவன். எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், எந்த சோதனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், எந்த போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தால், அவர் கூட இருந்தால் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தானியேலுடைய வாழ்க்கை குறித்து தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட வாலிபன், எல்லாம் தோல்வி ஏமாற்றம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வாலிபன், கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். தேசத்தில் உயர்த்தினார், பிரதம மந்திரியாக உயர்த்தினார், அந்நிய தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு ஜெயம் தருவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். நீங்கள் தோல்வி ஏமாற்றத்தை காணாதபடிக்கு வெற்றிகளை ஜெயத்தை கண்டு முன்னேறி போக தானியேலை போல ஆண்டவரோடு வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் தானியேல் வாசிக்கும் பொழுது தினம் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம். உங்கள் பிள்ளைகளை முழங்காலில் நின்று ஜெபிக்க பழக்குங்கள். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த முழங்கால் ஜெபத்தில் தான் ஜெயம் எடுக்க முடியும். என்னைக்கு ஒரு நாள் ஜெபிப்பதல்ல, எக்ஸாம் வரும்பொழுது ஜெபிப்பதல்ல, தினந்தோறும். தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் அல்ல. நிறைய பெற்றோர் எக்ஸாம் தேதி அறிவித்த பிறகுதான் பெற்றோரே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் பிள்ளைகளும் எக்ஸாம் தேதி அறிவித்த பிறகுதான் பக்தியாக மாறுறாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாம் போய் விடுகிறாரு. வெறும் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கிற ஜெபம் அது அல்ல. தினமும் வழக்கமாய் ஜெபிக்கும்படி பிள்ளைகளை பழக்க வைக்கணும். அது மாத்திரமல்ல, தானியேல் 6:23 வாசிக்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம்தான் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அவனை சிங்கக்கபிலே போடும்படியான சூழ்நிலை வந்தது. ஒரு பெரிய சோதனை, பெரிய போராட்டம். தானியேல் இதில் எப்படி ஜெயிக்க போகிறார், தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது என்பதால் தான் எல்லாரும் எண்ணினார்கள். சிங்கக்கபிலே போடப்பட்டவர்கள் யாரும் உயிரோடு வெளியே வந்தது இல்லை. பசியோடு இருக்கிற சிங்கங்கள் அவனை பீறி போட்டு விடும். தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் என்று சத்துருக்கள் நினைத்தார்கள். இனிமேல் தானியேல் வெளியே வர முடியாது என்று எண்ணினார்கள். தானியேல் உயிரோடு கூட சிங்கக்கபில் என்று வெளியே வந்தார். சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது விசுவாசம். அவர் ஜெயித்தார், அந்த சோதனையில் ஜெயித்தார், போராட்டத்தில் ஜெயித்தார். தானியேல் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராய் இருந்தார். ஜெபம், விசுவாசம் அவருக்குள்ளே வெற்றியை கொண்டு வந்தது. தானியேல் விசுவாசத்தை வைத்துதான் ஜெயித்து. நாமும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், இயேசு எனக்காக வந்தார், எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார், நான் ஜெயிப்பதற்கு அவர் ஜெயித்தார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை காண்பீர்கள். அதுக்குத்தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்,
என்று வேதம் சொல்லுகிறாரு. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, போராட்ட நெருக்கனா, சிலுவைக்கு முன்னால் போய் நில்லுங்க. அந்த சிலுவையை தியானியுங்கள். சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. 3வது நாள் மரணத்தை ஜெயித்த எழுந்தார், உயிரோடு இருக்கிறார். ஜெயித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதை விசுவாசித்தா போதும், எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். நாம் ஜெபிக்க முடிய எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஆகுமோ என்கிற பயம், தோல்வி ஆகிவிடுமோ என்கிற பயம். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறேன். என் பிள்ளைகள் படிப்பில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. என் வாழ்க்கை தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, உயர்வை, மேன்மையை பார்க்க முடியவில்லை என்று நினைக்கலாம். கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். விசுவாசிங்க, விசுவாசிங்க. உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற, உங்களை தோல்வி அடைய பண்ணுகிற இந்த போராட்டத்தில் வெற்றி உண்டாக போகிறது. சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதை விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, எனக்காகத்தான் நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு வெற்றி நீர் இப்போ தர வேண்டும். நான் ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தீர்களானால் இந்த நாள் முதல் வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னு சொன்னால், உண்மையிலே என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி எனக்கு வேண்டும். நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே, என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அல்லது படிக்கிற பிள்ளைகள் என் படிப்பில் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்கிறவர்கள் உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் வெற்றி தர வேண்டும். இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் உண்டாக வேண்டும். எனக்கு ஜெயம் கொடுக்கத்தான் சிலுவையில் நீங்கள் மரித்தீர்கள். சிலுவையில் வெற்றி சிறந்தீங்க. எனக்கு ஒரு வெற்றியை தாங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரே ஒரு நிமிடம் நான் இருதயத்தில் கை வைத்து கேளுங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி உண்டாகணும். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். உங்களை பயப்படுத்துகிற ஆவிகள், உங்களை பலப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், நீ தோத்து போயிருவ, நீ அவமானப்பட்டு போயிருவேன், நீ உங்களை கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும். பயம் விலகும், சோர்வுகள் விலகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆச்சரியமான மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இன்று முதல் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யார் யார் தம்முடைய இருதயத்தில் கரம் வைத்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஜெயம் வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே வெற்றி வேண்டும், என் வீட்டுக்குள்ளே வெற்றி உண்டாக வேண்டும், என்னுடைய வேலையில், குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக வேண்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஜெயம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையிலே போராடுகிற பயத்தின் ஆவிகளும், கலக்கத்தின் ஆவிகளும், சந்தேகத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. பிள்ளைகளை படிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகளும், பிள்ளைகளை பாவத்துக்குள்ளே விழத்தள்ளும்படி கிரியை செய்கிற சாத்தானுடைய தந்திர கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வெற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஜெயம் பெற்ற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். பயங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இன்று முதல் ஆசீர்வதியும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த விக்டரி ஸ்கூலுக்காக நான் உம்மை துதிக்கிறேன்.
உம்முடைய மகளுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த கல்வி நிறுவனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இங்கே படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதித்து ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக உயர்த்தும். இவர்களுக்கு படித்து கொடுக்கிற டீச்சர்ஸை ஆண்டவர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இந்த விழாகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இங்கே படிக்கிற ஊரு குழந்தைகளை கூட பொல்லாத எதிராளியாகிய சாத்தானுடைய தந்திரங்கள் தொடாதபடி, உலகத்தின் பாவங்களும் மாயைகளும் தொடாதபடி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே குழந்தைகளை அர்ப்பணிக்கிறோம். பெற்றோரையும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகள் வெற்றிகளை கண்டு உம்மை துதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். Thank you, Uncle. Vote of thanks. A very pleasant good afternoon to one and all. At the outset, I praise our Almighty God who has been leading us so far with His mighty hand. My deepest and most sincere thanks to our Honorable Chief Guest, Brother Mohan C. Lazarus, for his presence and inspiring words. I extend my heartfelt appreciation to our Chairman, Mrs. Letitia Johnson, for her unwavering support. We are equally grateful to Mr. Anup Johnson for your valuable presence and insightful guidance. A special note of thanks to Pastors Kiruba Sherin and Pushparaj for your uplifting prayer and gracious attendance. To all the dedicated PTA members from both schools, thank you for your steadfast support and invaluable suggestions. A big round of applause for our vibrant and enthusiastic facilitators and students from both schools whose boundless energy lit up the event, and to our devoted parents for your unwavering encouragement and presence. Our sincere thanks to Holy Land TV channel for their live telecast. Finally, our sincere gratitude to the electrician, Mr. Chandran, and all the drivers and nannies who worked tirelessly behind the scenes, ensuring every detail was flawless and seamless. Thank you all once again. Let us carry forward the spirit of this occasion with renewed zeal. Thank you. All of you please stand up for National Anthem.